படம் பிரபாஸுக்கு இந்த படம் வந்து இப்போ பாகுபலி எப்படி தானே கம்பேக். இதுவும் இந்த ஆதி புருஷு எதுவும் வேலைக்கு ஆகிற சாவோ எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளோ ரத்ன தீர்க்கம் எதுவும் இல்லை. ஃபேமிலி வந்து பார்க்கறது பக்கா ஃபேமிலி என்ட்ரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அப்பப்போ இந்த மகாபாரதம் சீன்லாம் வந்துட்டு போட்டனால லைட்டாக சங்கி படம் மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து இப்போ ஓவராலாக இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருவாங்க, அமிதாப் பச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமிதாப் பச்சன் அச்சுதாம சொல்லிட்டார் ஃபைட் சீன்லாம் கொடுத்து அவர் வர ஃபைட் சீன்லாம் ரொம்ப ஓவர கிராபிக்ஸ் செலவு பண்ணுறாங்க. அந்த கிராபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நல்லா நைட் டைமில் எடுத்தாங்க. நைட் டைம் எடுத்தனால பிசிறு அடிக்குது, அவ்வளோ நமக்கு ஓவரா மொக்கையாக சொல்லு. படம் எல்லோ வயசு காமிக்கிறாங்க, அதான் ஒரு மஞ்சள் டோன்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படம் முடியும் போது டார்க் டோன்ல இருக்குது அந்த கிளைமேக்ஸ் ஃபைட். அதுமே படத்தில் ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்க்கும்போது பார்த்த ஃபீலிங் இருக்குது. ஸ்டார் வார்ஸ், மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் மற்ற கடத்தில் முடிய ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேண்டா வக்காண்டா ஃபாரவர்ல கிளைமேக்ஸ்ல முடியும். அதே மாதிரி ஃபைட் சீன் ஞாபகம் வருது. ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தையும் யார் தெரியும் கடைசியில் யார் தெரியும் தூக்கி சாப்பிட்டது கமல் சார் தான். ஏன்னா அவர் கடைசியாக பாட்டுக்குள்ளேயே கொடுக்குறாங்க பாருங்க. என்ன ட்ரெயிலர் பார்க்கும் லுக்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி பாட்டி கெட்டப்பில் இந்த ஜசோதரம் பத்திலாம் வருவாங்க பத்தில அது மாதிரி கெட்டப்பில்னு சொல்லிட்டு அவங்க கழுவி ஊற்றினாங்க. ஆனால் படம் முடியும் போது ஒரு ஆளை வந்து நந்து கட்டப்பில் வந்து மொட்டை வருவார் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் ஓவராக சொல்லிட்டு கூஸ் பம் தான். அந்த சீன்லாம் அந்த ஒரு சீனுக்காகவே கமல் ஃபேன்ஸுக்குலாம் பக்கா ட்ரீட்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ கல்கி அதுக்கப்புறம் 2 வாரத்தில் இந்திய டூலாம் இருந்தால அவங்க பக்காவை கொண்டாடுவாங்க. கமல் சார் வந்து ஃபேமிலி வந்து பக்கம் வந்து பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் அது எண்ட் ஆகும்னே தெரியாம போச்சுன்னா நான் நினைச்சேன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. பட் ஓகே, அது வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது அப்போதான் தெரிஞ்சிச்சு. இந்த பார்ட்ல வந்து அவரோட லிமிடெட் இன்டராக்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் அது வந்து அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க அந்த லிமிடெட் இன்டராக்ஷன்ஸ்லயும். பட் எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பார்ட்ல தான் அவரை ரொம்ப ரிவீல் பண்ணுவாங்க. இல்ல அவர் யாரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நாட் பேட். மியூசிக் வாஸ் சூட்டபிள், அந்தந்த பிளேசஸ்க்கு பர்ஃபெக்டா கொடுத்திருக்காரு. எதுலயுமே இந்த வேஸ்ட் அந்த மாதிரி இல்ல. செகண்ட் பார்ட்க்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி முடிய போகுது அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. செகண்ட் பார்ட்க்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி முடிய போகுது அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது செகண்ட் அது உண்மைதான். அவருக்கு ரொம்ப லிமிடெட் இதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. பட் ஐ திங்க் அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னுமே டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அதுல வந்து இன்கம்ப்ளீட்டா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து என்ன நடந்து அப்படிங்கறது நெக்ஸ்ட் இதுல ரிவீல் ஆகும் அவருக்கு. ஆமா, பிரபாஸ். அது வேற லெவல். அது வந்து திரும்ப ரீமேக் பண்ற மாதிரி கூட ஒரு டேமேஜ் ஆயிருது, திரும்ப அவர் இன்னும் பவர்ஃபுல்லாட்டி இது பண்ணி கொண்டு வராரு அந்த மாதிரி இருக்கு. சோ அது குட், நல்லா இருக்கு ப்ரோ. நாகாஸ்வின் செம்மையா பண்ணிருக்காரு. அவர் யாராவது சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாது, ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு. மாஸ் 5 இயர்ஸ்க்கான கஷ்டம் பழிச்சிச்சு. அது தெரியல ப்ரோ, 3 hours போன மாதிரி தெரியல. இன்டர்வெலுக்கே போயிட்டோம், கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வேற லெவலு. அமிதாப் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, இல்ல இல்ல எல்லாம் நீடட் கேமியோஸ் தான். அன்வான்டட் பப்ளிசிட்டிக்காக ஒன்றும் பண்ணல, நீடட் கேமியோஸ் தான் எல்லாமே. ஆமா, அது தேவையான ஷேடு தான். ஆமா, கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. லாஸ்ட் 5 minutes தான் படம் பிரபாஸ் ஷேடே மாறிடுச்சு. கிரே ஷேடுன்னு முன்னாடியே பிரபாஸ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாம் வாண்டட் தான். நார்மலா பிரபாஸ் கமர்ஷியல் ஹீரோ, ஹீரோயின் இல்லாம ஒரு பேன் இண்டியானா தேவையான இதுதான். அதெல்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.